السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. قال النبي صلى الله عليه وسلم: كل شيء يؤذي المؤمن فهو مصيبة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறருக்கு பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 156வது திருவசனத்தில் சொல்வார்: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ. நாம் உங்களை ஏதாவது சிறு காரியங்களை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்போம். அது மினல் ஹவுஃப், பயமாக இருக்கலாம். உங்களை பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். பயம் பொருளாதார ரீதியாக பயமாக, நாட்டு நிலை குறித்த பயமாக, குடும்ப நிலை குறித்த பயமாக, குழந்தைகள் நிலை குறித்த பயமாக இருக்கலாம். பசியாலும் நாம் உண்மை சோதிப்போம். ஏதாவது சில சமயங்களில், சில நேரங்களில் பெரும் தனவந்தராக இருப்பார், பெரும் கோடீஸ்வரராக இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் அல்லாஹ் பசியை கொடுத்து அதனால் சோதிக்க கூடும். இவருடைய ஹஜ்ஜில் கூட, ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஒரு ஹாஜ் சொன்ன விஷயம், முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்ப அரஃபாவுக்கு, திரும்ப மினாவுக்கு நடந்தே வந்து அங்கிருந்து ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு அப்படியே நேரடியாக சென்று தவாஃபையும் முடித்து, போன இடத்துல இருந்த பையை தொலைத்து, கையில் 5 பைசா இல்லாம வெறும் சம்சம் தண்ணி மட்டுமே குடித்து அன்றைய இரவுதான் மினாவனுடைய கூடாரத்துக்கு திருமணம். நானும் என் மனைவியும், வேற எந்த உணவும் கிடையாது, வெறும் சம்சம் தண்ணி மட்டும்தான். குழப்பசியோடு வந்து சேர்ந்தோம். அவருக்கு பணம் இல்லையா, காசு இல்லையா, அவருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவரா? இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா சில சமயங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பசியாலும் சோதிப்பான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால். சில சமயங்களில் பொருளாதார குறைவை ஏற்படுத்தி
நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். அன்ஃபுஸ், சில சமயங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். சமராத், சில சமயங்களில் நம்முடைய விளை நிலங்களில் அழிவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இப்படி எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் யார் பொறுமை காத்து இது அல்லாஹ்வின் செயல் என்று பொறுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் சுப செய்தி சொல்வீராக. சில சமயங்களில், சில நேரங்களில், சில விஷயங்களில் இப்படி இழப்புகள் ஏற்படுவது சகஜம்தான் என்றாலும் சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிலருக்கு இந்த அனைத்து சோதனைகளையும் ஒரே நேரத்தில் தருகிறான். கேரளாவினுடைய வயநாட்டினுடைய துயரம் இந்த அனைத்து சோதனைகளையும் ஒன்றாய் பெற்ற சில குடும்பங்களுக்கான. அவர்கள் அந்த பயத்திலிருந்து இன்னும் மீளவும் இல்லை. அவர்களுக்கு இன்னும் முழுவதுமாக சாப்பிடுவதற்குண்டான வசதி அல்லாஹ் ஏற்படுத்தி தரவும் இல்லை. அவர்கள் சொத்தை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அனைத்தும், எல்லா கஷ்டங்களும் ஒரு சேர பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், சாபிர் வபஷ்ஷிரி சாபிரின் அப்படின்னா யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நீங்களாம் அழுவக்கூடாது, நீங்களாம் சத்தம் போடக்கூடாது அப்படி சொல்றதா? இல்ல. சாபிருடைய அடையாளம் என்ன? ஒரு பொறுமையாளி அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? சொல்வது ஈஸி. யாராவது சிரமப்படும் போது, கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்றது ஈஸி. அதே கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் போதுதான் அந்த வலியும் அந்த வேதனையும் நமக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹீமை சின்ன வயதிலேயே இறந்த போது தானே கபருக்குள் இறங்கி தன் பிள்ளையை தன் கையால் வாங்கி அடக்கம் செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வந்த பிறகு, வெளிவந்த பிறகு சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாராவது மௌத்தா போனா ஓங்கி அழக்கூடாது, சப்தம் விட்டு அழக்கூடாது அப்படின்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. இப்போ உங்க புள்ள பொண்ண மௌத்தான ஒண்ணு மட்டும் உள்ள கபர்ஸ்தான்ல கொண்டு போய் வைக்கும் போது அழுதுகிட்டே வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அழக்கூடாதுன்னு சொல்லல, அழுகை என்பது ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு, கவலையினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடு அழுகை. அழக்கூடாதுன்னு சொல்லல. உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஐயோ போயிட்டானே இப்படி பதப்பதைப்பதையும் இதைத்தான் நான் மறுத்தேனே தவிர அழுகைய மறுக்கலன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது ஈஸி, அது வருகிற போது அதை அனுபவிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சாபிர் என்பதற்கு என்ன அடையாளம்ங்கிறதையும் அல்லாஹ்வே சொல்லி காட்டிடுறோம். சாபிர் அப்படின்னா அழாம தகைக்காம அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இப்ப சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிட்டு, இது அல்ல சாபிர். சாபிர் என்றால் பொறுமைசாலினா யாருன்னா அல்லதீன அஸாபத்துஹும் முஸீபா கலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்தான் சாபிர். அந்த சிரமங்கள் வரும்போது, அந்த கஷ்டங்கள் வரும்போது அவருடைய சிந்தனை கொஞ்சம் கூட மாறாது. காலு, அப்போதும் அவர் சொல்லுகிற வார்த்தை இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்காகவே உள்ளவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்பக்கூடியவர்கள். இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்கும் ஒரு மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு என்பதை கொஞ்சம் கூட மறுக்காம இதை ஞாபகமூட்டக்கூடியவர்கள், நினைத்து பார்க்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தந்தது அவன் எடுத்திருக்கிறான், எடுப்பதற்குண்டான ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அது இந்த வழியாக இருந்திருக்கிறது. இன்னா இலைஹி ராஜிஊன், நாமும் ஏதோ ஒரு வழியில் நிச்சயம் இறக்கத்தான் போகிறோம் என்கிற இந்த நினைப்பு இருக்குல்ல, இந்த நினைப்பும் இந்த வார்த்தைகளும் தான் சாபிருடைய அடையாளம். இந்த வார்த்தையை சொன்னா அப்படி என்ன ஆறுதல் கிடைக்கும்? இந்த வார்த்தையை சொன்னா நாம இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன உடனே இருக்கிற எல்லா கஷ்டமும் ஓடி போயிடுமா? திரும்ப உடனே கிடைச்சிருமா? அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதுக்கும் பதில் சொல்றான்.
1964 அமெரிக்காவினுடைய ஹெவிவெயிட் குத்துச்சண்டை போட்டி நடக்கும் போது அந்த போட்டியில லிஸ்டனை எதிர்த்து 22 வயது முகமது அலி கிலே எதிர்த்து போட்டியிடுறார். 22 வயசு இளைஞன், மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் லிங்ஸ்டன். அவரை எதிர்த்து போட்டியிடும் போது அவருடைய கடைசியில அவரை ஜெயிச்சு இவர் குத்துச்சண்டை வீரராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு முகமது அலி கிலேட்ட கேட்கிறாங்க, இந்த உத்வேகமும் இந்த ஆற்றலும் இந்த திறமையும் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது முகமது அலி கிலே சொன்ன வார்த்தை, கடைசி ரவுண்ட்ல என்னுடைய போட்டியாளர், என்னுடைய கோச் பிரங்க் டோலியர் என்கிற என்னுடைய கோச் என்னுடைய காதில் வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 2வது வர்றவனை எப்பவுமே உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்காது. ஃபர்ஸ்ட் தான் அவனுடைய எய்ம். பரவாயில்ல, தோத்தா நம்ம செகண்ட் வந்து என்ன நினைக்க கூடாது, நினப்பு கூட இருக்கக்கூடாது. உன் மனசுல முதல்ல வருபவனை தான் உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்கும், 2வது வர்றவனை உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்காதுன்னு என் காதுல சொன்னார். அந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருந்தது. எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஜெயிச்சே ஆகணும் என்கிற வெறியை அந்த ஒத்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்தியது. அதுதான் நான் ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொன்னார். இதைத்தான் மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நிலையை மாத்தும். நம்ம ரொம்ப உடைஞ்சு போய் இருப்போம்ல, நம்ம உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல சில வார்த்தைகள் நமக்கு உத்வேகம் கொடுக்கும், நமக்கு தைரியத்தை கொடுக்கும். சில வார்த்தைகள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த வார்த்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த வார்த்தை சொன்னா என்ன நடக்கும் என்பது அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தையை யார் சொல்கிறார்களோ, சிரமங்கள் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யார் சொல்றாங்களோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு ரஹ்மா, அவனுடைய அருள் பார்வை அவர்கள் மீது விழும், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருட்பார்வை கிடைச்சிட்டா, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு கிடைச்சிட்டா, இவர் பட்டிருக்கிற இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு செகண்ட்ல மாத்துறதுக்கு தகுதி உள்ளவர். என்ன முசீபத்துனா என்ன என்றால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற போது துஃபிஅ சிராஜு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி வைத்திருந்த விளக்கு அணைந்து போகுது. விளக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே ஃபகால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எதிரில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபகீல் முஸீபத்துன் ஹிய யா ரசூலல்லாஹ், விளக்கு தானே ஆஃப் ஆச்சு, உயிரா போச்சு, இதுக்கெல்லாமா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்? முஸீபத்துன் ஹிய, ஒரு முசீபத்து ஏற்பட்டா தானே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்னு இருக்கு. நீங்க விளக்கு அணைஞ்சதுக்கெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றீங்களே, முசீபத்துன் ஹிய, இது முசீபத்தா என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், ஆமதான். எதெல்லாம் முசீபத்து தெரியுமா? குல்லு ஷைஇன் யுத்தில் முஃமின ஃபஹுவ முஸீபா, எதுவெல்லாம் ஒரு முஃமினுக்கு வேதனையை தருமோ அதுவெல்லாம் முசீபத்து தான். ஒரு முள்ளு குத்துனா வலிக்குதா? வலிச்சா அது நமக்கு வந்த முசீபத்து. ஒருத்தருடைய பேச்சு நமக்கு மனசுல காயத்தை ஏற்படுத்துதா? அந்த பேச்சு நமக்கு வர்ற முசீபத்து. ஒருத்தருடைய பார்வை நம்மளை மிரள வைக்குதா? நமக்கு ஏற்படுகிற முசீபத்து. எதுவெல்லாம் நமக்கு ஈதா தருகிறதோ, வேதனை தருகிறதோ, கஷ்டப்படுத்துகிறதோ அவை அனைத்தும் முசீபத். எப்பெல்லாம் முசீபத்துக்கு நிகழ்கிறதோ அப்பெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை. அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் நிலவையும் நொடிப்பொழுதில் மாற்றி தருகிற சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லம் யகுன் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மா ஃபீ கிதாபினா மினல் இஸ்திர்ஜா வலவ் கான இன்தஹு லமா கால மா அஸஃபா அலா யூசுப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 12 பிள்ளைகளில் யூசுஃபை தொலைத்து விட்டு
விளையாட போறோம்னு கூட்டு போய் அவங்கள கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போய் அவங்க போய் வளர்ந்து சிறை காலத்தை அனுபவித்து மன்னனாகி இவ்வளவு நடந்து கடைசி காலத்துலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு பார்வையெல்லாம் இழந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த சட்டையை போட்டு அதனால் பார்வை கிடைத்து பிறகு கடைசி காலத்துலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது குர்ஆன் சொல்கிற வரலாறு. இந்த குர்ஆன் சொல்கிற வரலாறுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். 12வது சூராவுடைய 84வது ஆயத்தில், யா சஃபா யா யூசுப், யூசுஃபின் மீது எனக்கு உண்டான கை சேதமே, யூசுஃபை நான் இழந்துட்டனே, யூசுப் இல்லாம நான் இருக்கிறேனே, யூசுப் இல்லாம நான் கஷ்டப்படுகிறேனே என்கிறதற்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அசஃபா, எனக்கு வந்த இளவேன்னு சொல்லுவோம்ல, எனக்கு வந்த முசீபத்தே, எனக்கு வந்த கஷ்டமே, எனக்கு வந்த கை சேதமே என்ற வார்த்தையைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? லம் யகுன் இந்த யாக்கூப் மாஃபி கிதாபினா மினல் இஸ்திர்ஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை உம்மத்தே முஹம்மதியாவான நமக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரத்யேகமாக தந்திருக்கிற வார்த்தை. இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த வார்த்தை இல்ல. வார்த்தை இருந்திருந்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி இருக்கலாம். அவங்களுடைய முசீபத்து மிக விரைவில் நீங்கி போயிருக்கலாம். நீண்ட காலத்திற்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகுதான் தொலைத்த மகன் திரும்ப கிடைக்கிறான். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்தரமானது என்றால் நொடிப்பொழுதில் நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு சக்தி கிடைத்தது. யார் இப்படி சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். அவ்வளவு உயர்தரமான வார்த்தையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்தார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரம் மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நானும் என் கணவரும் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? ஒரு கணவன் மனைவி வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்தவங்க நாங்க. உம்மு ஸலமாவும் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் அவ்வளவு அழகான வாழ்க்கை, அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. நான் அவரை வெறுத்து வாழல, அவர் என்ன வெறுத்து வாழல. நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமாக, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணுமோ அவ்வளவு சந்தோஷமாக அந்யோன்யமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாம். நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ஏன் தான் இதை வச்சு கெட்டி எழுதுறோம், அப்படி இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என் கணவர் அபூ ஸலமா அவர்கள் இறந்த நேரத்தில் வஃபாத் ஆயிட்டார், இறந்து போயிட்டார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு எனக்கு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா. இதை நீ ஓது, அல்லாஹ்ட்ட துஆ செய். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த முசீபத்துக்கு நீ கூலி கொடுப்பாயாக. எவ்வளவு பெரிய வேதனை எனக்கு. என்னுடைய பாசமான கணவர், எனக்கு ரொம்ப விருப்பமான கணவரை நான் இழந்துட்டு இருக்கேன். யாரும் எனக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது. ரப்பே, நீ தான் எனக்கு கூலி கொடுக்கணும். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக்கி தருவாயாக அப்படின்னு நீ அல்லாஹ்ட்ட கேளுன்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனேயே நான் மனசுல நினைச்சேன், அபூ ஸலமாவை விட ஒரு சிறந்த கணவர் இனி எனக்கு கிடைக்க போறாரா? அபூ ஸலமாவும் நானும் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமே, இவருக்கு பிறகு ஒரு நல்ல கணவர், வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா, இதை விட சிறந்ததை பகரமாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்களே, இவரை விட சிறந்த மனுஷனுக்கு போறாரு, அவ்வளவு நல்ல மனுஷன் நான் இழந்துட்டு இருக்கிறேனே என்று நான் நினைத்தேன். ஆனா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று நான் இந்த துஆவை தொடர்ந்து ஓதிக்கிட்டு வந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபூ ஸலமாவை விட, என்னுடைய கணவர் அபூ ஸலமாவை விட உண்மையில் சிறந்த பகரத்தை எனக்கு தந்தான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாகும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக அமைஞ்சிருக்கு.
உம்மு சலமா நினைச்சாங்க எனக்கு இதை விட சிறப்பாலாம் அமையாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் அமைச்சு கொடுத்தா அபூ சலமாவை விட சிறந்த, உலகத்திலேயே சிறந்த மனிதராக போற்றப்படுகிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆக்கி கொடுத்தா. அப்பதான் எனக்கு இந்த துஆவுடைய மகத்துவம் புரிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு புரிந்தது. இதுதான் முஃமின்களுடைய அடையாளம். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அது நமக்கு பாதிப்பை தரும், அதுக்கு நமக்கு அழுகையை தரும், அது நமக்கு வேதனையை தரும், கஷ்டத்தை தரும். அத்துணை கஷ்டத்தையும் வேதனையும் மீறி நாம் செய்ய வேண்டியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. இது நமக்கு பாடத்தையும் தரணும். உலகம் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தில் உயர்ந்து போனாலும் சரி, எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 5 விஷயங்களை சொல்கிறார். அத கடைசி வரைக்கும், கியாமத் வரைக்கும் யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது. அதில் ஒன்று ஒரு மனிதனுடைய மரணத்தின் தேதியும் இடமும் நேரமும். நான் எப்ப மௌத்தாவேன், எந்த சமயம் எனக்கு மௌத்து வரும், எந்த இடத்துல நான் மௌத்தாவேன் என்பதை யாரும் நிர்ணயிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. எந்த சந்தர்ப்பத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுவார். அவர்கள் கஃப்லத்தாக இருக்கும் நேரத்தில், அவர்கள் பொடுபோக்காக இருக்கும் நேரத்தில் அவர்களை நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவது போல எந்த நேரத்தில் வரும், எப்ப வரும் தெரியாது. அப்படித்தான் கேரளாவுடைய வயநாட்டுல கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரளாவை அல்லாஹ் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு ஊர்னா அது கேரளா. அவ்வளவு அழகு, அவ்வளவு பசுமை, அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. விளையாட்டுத்தனமா சொல்லுவாங்க, கேரளா கிடையாது, அது ஹைருல்லா. அல்லாஹ் படைச்ச கிராமங்கள்ல ஊர்லயே ரொம்ப ஹைரான ஊர் கேரளா தான். அந்த ஹைருல்லா தான் அப்படியே மருவி 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 கேரளாவா ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுதான். இது எங்க ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கா, எந்த குர்ஆன்ல இருக்குன்னு வந்து கேட்க கூடாது, சரியா? இதெல்லாம் வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமான, அவ்வளவு உயர்தரமான ஒரு இடத்துல ஒரு இவ்வளவு வருத்தப்படுகிற ஒரு நிகழ்வு. ஒரு மலையடி வாரத்திலிருந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுது. மேல முதலில் ஆரம்பிக்கிற அந்த நிலச்சரிவு கீழே இருக்கிற 2 கிராமங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி போயிடுது. அந்த இடத்தில் இருந்த மழை காணோம். இடம், வீடு காணா போச்சுன்னா நம்மளால ஜீரணிக்க முடியுது, தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. மரம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு, ஜீரணிக்க முடியுது. அங்கிருந்து ஒரு மலையையே காணோம். அதுல நிலச்சரிவு ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த செகண்ட் அது 3 முறை தனித்தனியாக கடந்து இருந்த இடமே தெரியாம, மலை இருந்த இடமே தெரியாத, மலை இருந்த இடம் மலையடிவாரமா மாறி போய் ஒட்டுமொத்தமாக 3 கிராமங்கள், மேல உள்ள ஒட்டுமொத்த கிராமமும் கீழே இருந்த 2 கிராமங்கள்ல ஒட்டுமொத்தமா வந்து விழுது. அதனுடைய மண்கள், அதனுடைய மரம் எல்லாமே மொத்தமா வந்து உள்ளுக்குள்ள இருந்தவங்க, அதனுடைய தண்ணிக்குள்ள அமர்ந்து போனவங்க எல்லாம். நல்லா நினைச்சா எல்லாத்தையும் காப்பாத்துவான், அது உண்மைதான். இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து வந்த செய்தியில அல்லாஹ்வுடைய 4 நாட்களுக்கு பிறகு ஒரு 4 பேரை மண்ணில் இருந்து, புதைந்திருந்த மண்ணில இருந்து உயிரோட வெளியாக்கி இருக்காங்க. இன்னும் அந்த மீட்பு பணி தொடர்றது, தேடிட்டு இருக்கிறாங்க. மீட்பு பணி எங்க நடக்குது, எங்க ஊர் இருந்ததோ அங்கதான் மீட்பு பணி நடக்குது. அதை தாண்டி தண்ணி போன வழிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் இன்னும் யாரும் போகவே இல்லை. இப்ப யாரெல்லாம் அடிச்சுட்டு போனாங்களோ அவங்களுடைய நிலையெல்லாம் இன்னும் என்னன்னே தெரியல. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு 300 என்பது 400 ஆகி இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள், அதான் 3 கிராமம் சுத்தமா காணல. இருந்த இடமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே இருந்த வீடுகள் எதுவும் இல்லாம வெறும் மண் தரையாக மாறி போன நிகழ்வு நடந்திருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் இது. ஆனாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நிம்மதியையும், வாழுகிற மக்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கணும். சபர ஜமீலா என்கிற அழகிய பொறுமையை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை இழந்த, தன்னுடைய அத்தா அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு நிருகதியாக இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகள், இப்படி எப்படி எல்லாமும் இருக்கிறாங்க. அத்துணை பேருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சபர ஜமீலா என்கிற அழகிய பொறுமையை கொடுக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யாரையெல்லாம் அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் கொண்டானோ அவர்களை எல்லாம் ஷஹீதா என்கிற அந்தஸ்துக்கு அல்லாஹ் உயர்த்தி அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்களாக அல்லாஹ் ஆக்கணும். யாரெல்லாம் இதுவரை அந்த மண்ணுடைய புழுதிகளுக்குள், மண்ணுக்குள் அகப்பட்டு கொண்டு
மூச்சு விட முடியாமல் உயிரும் பிரியாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை எல்லாம் விரைவில் ஏற்படுத்தி தரணும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.